தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆஸ்துமா தடுப்பு வாழ்நாள் முழுவதும் சுவாச ஆரோக்கியத்திற்கான பயனுள்ள உத்திகள். ஆஸ்துமா நோயால் மூச்சுத்திணறல் உண்டாகும், சுவாச கோளாறுகள் மற்றும் குறைந்த சுவாசம் ஆகியவை உண்டாகும். இந்த பிரச்சனையால் கிட்டத்தட்ட 20 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குளிர்கால பனிக்காற்றால் சிலருக்கு காற்றை உள்ளிழுத்து முழுமையாக சுவாசிக்க முடியாமல் இரைப்பும் ஏற்பட்டு தவித்து விடுகிறார்கள். இதன் காரணமாகவே அவர்கள் ஏசி நிரம்பிய அறைகளில் இருப்பதையும் அதுபோன்ற சூழல்களில் வேலை செய்வதையும் தவிர்க்கிறார்கள். எதனால் ஏற்படுகிறது இந்த இளைப்பு நோய்? மூச்சுக்குழாய்களில் கலக்கும் காற்று மாசுக்கள் அவற்றில் வலியை ஏற்படுத்தி காற்றின் இயக்கம் தடைபடுவதால் ஆஸ்துமா ஏற்படுகிறது. இதனால் மூச்சு குழாய்களில் வீக்கம் மற்றும் சளி சுரந்து சுவாச பாதையை ஆக்கிரமித்து குறுகலாக்குவதால் மூச்சுக்காற்று நுரையீரலுக்குள் செல்ல முடியாமல் மூச்சு விடுவது சிரமமாகி இளைப்பு வருகிறது. இழை என்னும் இந்த இளைப்பு பாதிப்பை ஆங்கிலத்தில் ஆஸ்துமா என்கின்றனர். காரணங்கள்: சுற்றுச்சூழலிலுள்ள தூசு, பூக்களின் மகரந்தம் மற்றும் நெடியேற்றும் சென்ட் வகைகள் காரணமாக சிலருக்கு அலர்ஜி ஏற்பட்டு ஆஸ்துமா ஏற்படலாம். காற்று மாசுபாடு, குப்பைகளை எரிப்பதால் ஏற்படும் நச்சுப்புகை மற்றும் குளிர்ந்த சூழல் போன்றவற்றாலும் இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்றன. சிலருக்கு பரம்பரை பாதிப்புகளாலும் இழை ஏற்படலாம். ஆஸ்துமா பாதிப்பை மேலை மருத்துவத்தில் முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஆயினும் பாதிப்பை தூண்டும் காரணிகளையறிந்து அவற்றை தவிர்ப்பதன் மூலம் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த முடியும். அவை என்னவென்று பார்க்கலாமா? பாதிப்புகளை தவிர்ப்பதில் அத்தியாவசியமான ஒன்று தூய்மையான காற்று. வெப்பமான அல்லது மிகவும் குளிரான வானிலை மற்றும் மாசு நிறைந்த காற்று பாதிப்புகளை அதிகரித்துவிடும். இதுபோன்ற நிலைகளில் அறைகளின் ஜன்னல்களை மூடியோ அல்லது அறை வெப்பநிலையை சராசரி அளவுகளில் ஏசி மூலம் கட்டுப்படுத்தி வைப்பதன் மூலம் ஆஸ்துமா பாதிப்புகளை தவிர்க்க முடியும். வாய்ப்பிருந்தால் தூய காற்று நிரம்பியிருக்கும் மலைகள், காடுகள் மற்றும் கடற்கரைகளுக்கு சிறுபயணம் சென்று வருவதன் மூலம் சுத்தமான காற்று நுரையீரலில் சேர்வதன் மூலம் பாதிப்புகள் கட்டுப்பட்டிருக்கும். சுத்தம்: ஜன்னல்கள், சமையலறை சுவர்கள், பாத்ரூம்களில் பூஞ்சைக்காளான்கள் மற்றும் தூசுக்கள் அழுக்கு மற்றும் கரைகளாக படிந்திருப்பது அலர்ஜியை தூண்டி ஆஸ்துமாவை அதிகரித்துவிடும். சமையலறை மற்றும் பாத்ரூமில் எப்போதும் தண்ணீர் தேங்காமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். பூஞ்சை எதிர்ப்பு சோப் ஆயில் கொண்டு கரைகளை நன்கு தேய்த்து கழுவி தரைகளை அலசி விடுவதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம். இதைவிட முக்கியம், வீடுகளின் உட்புறம் தொட்டிச்செடிகள் வளர்த்து வந்தால் அவற்றுக்கு ஊற்றும் தண்ணீர் தொட்டியின் கீழே தேங்கி பூஞ்சையை உருவாக்காமல் பார்த்து கொள்வது அவசியமாகும். தூசுகளை கட்டுப்படுத்துவது: தூசிகளிலுள்ள நுண்ணிய அழுக்கு கிருமிகள், ஆடைகளின் பிரிந்த நூல்கள், சோப் மற்றும் இரசாயன துகள்கள் சுவாசத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி ஆஸ்துமாவை அதிகரித்துவிடும். தூசிகளில் உள்ள கண்ணுக்கு புலப்படாத நச்சு கிருமிகள் தலையணைகள், மெத்தை மற்றும் வீட்டின் இருக்கைகளில் இருக்கக்கூடும். எனவே மிதியடிகள், திரைச்சீலைகள், படுக்கைகள் மற்றும் போர்வைகளை வெந்நீரில் துவைத்து காய வைப்பது அவசியம். நாற்காலி போன்ற மர இருக்கைகளில் மஞ்சள் கலந்த வெந்நீரை ஸ்பிரே செய்வதன் மூலம் கிருமிகளின் பாதிப்பை தவிர்க்கலாம். வாரமிருமுறை வாக்குவம் கிளீனிங் மற்றும் மோப்பிங் செய்வதன் மூலம் ஆஸ்துமா பாதிப்புகளை தவிர்க்க முடியும். புகைப்பிடித்தல்: ஆஸ்துமா பாதிப்புள்ளவர்கள் புகைப்பிடிக்கும் போது அது நுரையீரலில் கடும் எரிச்சலை ஏற்படுத்தி மூச்சுக்குழாய்களின் பாதிப்பை அதிகரிப்பதால் ஆஸ்துமாவின் தீவிரம் கூடுகிறது. ஆஸ்துமா பாதிப்புள்ளவர்கள் புகைப்பிடிக்காமல் இருந்தாலும் அவர்கள் அருகே யாராவது புகைப்பிடித்தாலும் பாதிப்புகள் கடுமையாகும். அதுபோன்ற இடங்களைத் தவிர்ப்பதும், அதேபோல புகைப்பிடிக்க அனுமதியுள்ள பொது இடங்களுக்கு செல்லாமல் இருப்பதும் நலமாகும். வீடுகளின் சமையலறையில் ஏற்படும் புகையையும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் மூலம் புகையை வெளியேற்றுவதன் மூலம் ஆஸ்துமா பாதிப்பை தவிர்க்க முடியும். செல்லப்பிராணிகள்: செல்லப்பிராணிகள் பலருக்கு அவர்களின் குழந்தைகளை விட முக்கியமாக இருக்கலாம். ஆயினும் ஆஸ்துமா பாதிப்புள்ளவர்கள் அவற்றிடமிருந்து விலகியிருப்பது நலம்.
அவற்றின் உடல் முடிகள், உடலில் உள்ள உண்ணிகள், இறக்கைகள், உமிழ்நீர் போன்றவை ஆஸ்துமாவை தீவிரப்படுத்திவிடும். வீட்டின் படுக்கையறையிலும் வீடுகளின் நாற்காலி, சோபா போன்றவற்றில் அவை அமரவிடாமல் தடுப்பதன் மூலமும் ஆஸ்துமா பாதிப்புகளைத் தவிர்க்கலாம். மன அழுத்தம். மன அழுத்தம், கோபம் போன்ற உணர்ச்சிகள் சுவாசத்தை வேகமாக இயங்க வைக்கும். இதன் காரணமாக மூச்சுக் குழாய்களின் இயக்கம் பாதித்து மூச்சிழைப்பு ஏற்படுகிறது. மன அழுத்தம் உடல் நோயெதிர்ப்பு சக்தியை பலவீனமாக்குவதன் மூலம் ஆஸ்துமா பாதிப்பை அதிகரிக்கிறது. மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து பயிற்சி செய்வதன் மூலம் கண்களை மூடி சற்று நேரம் சிந்தனைகளை நிறுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி சில வகை ஆசனங்கள் செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை உங்களிடமிருந்து வெளியேற்ற முடியும். மேலும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக சிரித்து பேசி மகிழ்வதன் மூலமும் மன அழுத்தத்தை தவிர்த்து ஆஸ்துமாவை கட்டுப்படுத்தி வைக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.